शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। லக்ஷணாவிருத்தி என்ற நூல் குருவினுடைய அனுகிரகத்தினால நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். இந்த நூல்லையே ஒரு சிறிய முகவுரை இருக்குது. இந்த நூல் தொடங்குறதுக்கு முன்னாடி பக்கம் இன்னும் இல்லை. நூலுக்கு நூல் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின பக்கத்தில் ஒரு முன்னுரை அப்படின்னு ஒரு சிறிய இருக்குது. ஆசியுரையெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஆசியுரை அணிந்துரை எல்லாம் விட்டுடலாம். முன்னுரைன்னு ஒன்று இருக்குது. ஒரு சிறிய முன்னுரை. இந்த முன்னுரை இந்த நூலை பற்றிய விவரம் இந்த முன்னுரையிலே இருக்குது. அதில் அதைவே நம்முடைய முன்னுரையாக எடுத்துக்கொள்ளலாம். ஸ்ரீ ஆதிசங்கரர் வடமொழியில் அருளி செய்த நூல் லக்ஷணாவிருத்தி ஆகும். கருத்தால் பிரம்ம நாமாவளி எனப்படும். பிரம்ம நாமாவளி, நிர்குண பிரம்மத்தினுடைய நாமங்கள். எப்படி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நாமங்கள் அஷ்டோத்தரம் சதநாமம் என்று பார்க்கிறோம், எண்ணற்ற நாமங்கள் பார்க்கிறோம், அர்ச்சனைக்குரியதா. அதை போல நிர்குண பிரம்மத்திற்கும் அதனுடைய லட்சணங்களை காட்டுவதாக 108 நாமங்கள் அது ஆச்சாரியரே செய்திருப்பதாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நிர்குண அஷ்டோத்தர சதநாமாவளி என்று அது நமக்கு கிடைக்கின்றது, இருக்குது, சம்ஸ்கிருதத்தில் இருக்குது. அதனுடைய தமிழாக அதனுடைய விளக்கமாக இந்த நூல் இருக்கின்றது. இந்நூல் கோவிலூர் ஸ்ரீ கருணாநிதி என்னும் ஸ்ரீ சிதம்பர ஞான தேசிக சுவாமிகளால் தமிழில் 115 பாடல்களாக இயற்றப்பட்டது. ஸ்ரீ சிதம்பர ஞான தேசிக சுவாமிகள். கோவிலூர் மரபு என்று காரைக்குடி பக்கத்தில் அந்த கோயிலூர் இருக்குது. கோயிலூர் மடம் என்று இருக்குது. அந்த மடத்தை தொடங்கின சுவாமிகள் முத்துராமலிங்க சுவாமிகள்னு பேர். கோவிலூர் ஆண்டவர் என்று சொல்லுவார்கள். ஒரு சுமார் 200 வருடங்களுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட மடம். இதோட முன்னுரையில் இதற்கு முன்னாடி முகவுரை ஆசியுரையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்புறமா படித்து பார்த்துக்கொள்ளலாம். அதில் விவரம் இருக்குது. அந்த கோயிலூர் மடத்தை தொடங்கின சுவாமிகளுடைய சிஷ்யர் ஸ்ரீ கருணாநிதி எனப்படுகின்ற சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள். இல்லை, 2வது தலைமுறை. மடத்தை தொடங்கினவர் முத்துராமலிங்க சுவாமிகள். அவருடைய சீடராக அவரிடத்தில் பாடம் கேட்டவர் சிதம்பர ஞானதேசிக சுவாமிகள். இல்லை, 109 பாடல், 108 நாமம், 109 பாடல் இருக்குது. முதல் 6 பாடல் பாயிரமாக இருக்குது. அதில் பாயிரம் சேர்த்து மொத்தம் 115 பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாடல்கள் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த வடிவாக விளங்கும் பிரம்மத்தையே விளக்கி நிற்கின்றன. இல்லை, பிரம்மத்தினுடைய ஒவ்வொரு நாமத்தையும் எடுத்துக்கொண்டு அதற்கு விளக்கம் சொல்வதாக அது இருக்கின்றது. அதனால தான் அதுக்கு பிரம்ம நாமாவளின்னு பேர்.
பிரம்மத்தின் லக்ஷணத்தை விரிவாக விளக்கி கூறுவதால் லக்ஷணா விருத்தி என பெற்றது. லக்ஷணம்னா இலக்கணம், ஒரு பொருளினுடைய இலக்கணம், அதை வரையறுத்து சொல்லக்கூடிய அந்த இலக்கணம், அதற்கு சம்ஸ்கிருதத்தில் லக்ஷணம்னு பேர். விருத்தி என்றால் சிறு விளக்கம். நம்ம வியாக்கியானம் பாஷ்யம்னு பார்க்குறோம். அந்த பாஷ்யங்கிறது முழுசாக பெருசாக இருக்கிறது, அந்த அளவுக்கு இல்லாமல் சுருக்கமாக சிறிய அளவில் இருக்கிறதுக்கு விருத்தி என்று பெயர். அதில் விளக்க உரைக்கு விருத்தின்னு பேர், சிறிய அளவிலான விளக்க உரைக்கு விருத்தின்னு பேர். அப்படி இது ஒவ்வொரு பிரம்மத்தினுடைய லட்சணத்தையும் எடுத்துக்கொண்டு அதற்கு ஒரு விளக்கமாக ஒவ்வொரு பாடல் இருக்கிறதுனால இந்த நூலுக்கு லக்ஷணாவிருத்தி என்ற பெயரானது இருக்கின்றது. ஸ்ரவணத்தால் மனனமும், மனனத்தால் நிதித்தியாசனமும், நிதித்தியாசனத்தால் திருட அபரோக்ஷ ஞானமும் உண்டாகும். மோட்சத்தை விரும்புகின்ற முமுட்சுக்களுக்கு மோட்சத்திற்கான நேரடியான சாதனம் ஞானம். ஞானம்தான் சாட்சாத் சாதனம். ஞானம் ஆத்ம ஞானம் அல்லது பிரம்ம ஞானம் அல்லது பிரம்ம ஆத்ம ஐக்கிய ஞானம் அல்லது ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம், ஆத்ம ஞானம் தான் மோட்சத்திற்கு சாட்சாத் சாதனம், நேரடியான சாதனம். அந்த ஞானம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினால் வரக்கூடியது. செவியோடு நூல்களை வாசித்தல். அவ்வாறு கேட்டு ஆத்ம அனாத்ம விவேகம் வருகின்றது, அது ஞானம். அதில் வரக்கூடிய சந்தேகங்களை போக்கிக் கொள்வதற்கு தொடர்ந்து கேட்கிறது. அதை சிந்தித்து வரக்கூடிய சந்தேகங்களை குருவிடம் கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளுதல், அதற்கு மனனம்னு பேர். அதில் போல் ஸ்ரவணம் பண்ணுறோம், ஸ்ரவணத்தினால நூலினுடைய விஷயம் என்னங்கிறது தெளிவாகின்றது. அதுக்கப்புறம் நம்மளுடைய அனுபவத்திற்கும் அந்த விஷயத்திற்கும் நிறைய முரண்பாடு இருக்கின்றது. முரண்பாடு இருக்கிறன்னா கேள்விகள், அதில் சந்தேகங்கள் வரும். அந்த சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்வதற்கு மனனம்னு பேர். அப்படி சந்தேகமற தெளிந்த ஞானம், அந்த ஞானம் உறுதி பெறுவதற்காக செய்கின்ற சாதனை நிதித்தியாசனம். அதில் ஞானம்ங்கிறது பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம்னு இருக்குது. முதல்ல கேட்கிற பொழுது நமக்கு அது ஒரு கேள்வி ஞானமாக இருக்குது. கேள்வி ஞானத்துக்கு பரோட்ச ஞானம்னு பேர். நமக்கு நேரடியாக அது அனுபவமாக இல்லை, இன்னொருத்தருடைய அனுபவமாக இருக்குது. நம்ம கேட்டு முதல்ல தெரிந்து கொள்ளுகிறோம். நம்மளுடைய நேரடியான அனுபவமாக இல்லாமல் இன்னொருத்தருடைய அறிவாக இருக்கிறதுக்கு பரோட்ச ஞானம்னு பேர். நமக்கு பிரத்யட்சமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஞானம் பரோட்ச ஞானம். தொடர்ந்து விசாரம் பண்ணுற பொழுது, தொடர்ந்து கேட்கின்ற பொழுது அதில் இருக்கக்கூடிய ஐயங்கள் தெளிந்து நமக்கு அது நிச்சயமாக சரியாக தெளிவாக புரிகின்ற பொழுது அபரோக்ஷ ஞானம். சாதாரணமாக விஷயங்களை பற்றி புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருள், ஒரு விஷயம், அதை பற்றிய அறிவு, அந்த பொருள் நமக்கு வேறாக இருக்கும். பொருள் வேற எங்கேயோ இருக்கலாம், பொருளோ அல்லது நபரோ வேற எங்கேயோ இருக்கிறார். ரிஷிகேஷில் பாபான்னு ஒருத்தர் இருக்கார். ரிஷிகேஷில் இமயமலையில் பாபான்னு ஒருத்தர் இருக்கிறாரான்னா, பாபான்னு ஒருத்தர் இருக்கிறார்னு கேள்விப்படுறோம், போயிட்டு வர்றவங்க சொல்லுகிறார்கள். அந்த மாதிரி ஒரு மகாத்மாவை பற்றி கேள்விப்படுற பொழுது அப்படி ஒருத்தர் இருக்கிறார், அவர் இந்த ஞானமுடையவர், இந்த சக்தி உடையவர் என்பதெல்லாம் கேள்விப்படுறோம். அப்போ என்னது, அவர் எங்கேயோ இருக்கிறார், நாம் எங்கேயோ இருக்கிறோம். அவரை பற்றிய அறிவு கேள்வி வாயிலாக நமக்கு வருகின்றது. நம்ம நேரடியாக அவரை பார்க்கலை, நமக்கு நேரடியான அனுபவம் இல்லை, அவரை நம்ம பற்றி கேட்டு இருக்கிறோம். போய் பார்த்தவர்கள், அறிந்தவர்கள் சொல்கிறத கேட்கிறோம். அதனால் அது கேள்வி ஞானம். அந்த ஞானத்துக்கு பரோட்ச ஞானம்னு பேர். அதுக்கப்புறம் நமக்கே ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது, நம்ம நேரடியாக போகிறோம், பார்க்கிறோம். அப்படி பார்த்த பிறகு அது என்னது, நமக்கு நேரடியான அனுபவம். அதனால் அது அபரோக்ஷ ஞானம் அல்லது பிரத்யக்ஷ ஞானம். நமக்கு நேரடியாகவே அனுபவமானது இருக்கின்றது, நாமே பார்த்துருக்கிறோம். அதற்கு முன்னாடி வெறும் கேள்விப்பட்டதை மட்டும் வைத்து நம்ம பேசுகின்ற பொழுது அப்படி ஒருவர் இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம நேராக பார்க்கல, சொன்னவர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாராம்னு சொல்லுவோம். நம்ம நேரடியாக பார்த்து அனுபவித்த என்ன சொல்லுவோம், இருக்கிறார்
அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இருக்கிறார்னு என்ன அர்த்தம்? நமக்கு அது பிரத்யக்ஷமாக நேரடியாக நம்ம பார்த்து நம்மளுடைய அனுபவம் நம்முடைய அறிவாக அது இருக்கின்றது. அதுக்கு அபரோக்ஷ ஞானம்னு பேர் அல்லது பிரத்யக்ஷ ஞானம்னு பேர். இது நமக்கு புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுக்கு அப்படி முதல்ல பரோட்சமாக இருக்கும், நேரடியாக போய் நம்ம பார்க்கிற பொழுது பிரத்யக்ஷமாக ஆகும். இந்த ஆத்ம விஷயத்தில் நமக்கு இங்கே ஞானத்திற்கான விஷயம் ஆத்மா. ஆத்மா எங்கே இருக்குது? நமக்குள்ளே நமக்கு சொரூபமாக இருக்கின்றது. அதனால் இது வெளியே இருக்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல, ஆனால் நம்மால் அறியப்படாமல் இருக்கின்ற ஒரு பொருள் இருக்குது, ஆனால் தெரியலை, அவ்வளோதான். அதனால் அஜ்ஞானம் ஆவரணம் அல்லது அஜ்ஞானத்தினால் அது மூடப்பட்டு இருக்கின்றது. ஆத்மா நம்முடைய சொரூபமாகவே இருக்கின்றது. அது தெரியாததுனால சரீரத்தை உடலை நாம் நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அனாத்மாவை ஆத்மா என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாவை அறியாமல் இருக்கின்றோம். இந்த அனாத்மாவாகிய சரீரம் அது பிறப்பு இறப்புக்கு உட்பட்டது, பலவிதமான இருமைகளுக்கு உட்பட்டது. அந்த இருமைகள் தாங்கிக் கொள்ள முடியாமல் அதிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்று ஒரு குருவை தேடி குருவை அணுகுகின்ற பொழுது அவர் உபதேசம் செய்கின்றார். அதனால் இந்த சரீரம், சரீர அபிமானம், சரீரத்தை நான் நினைக்கிறது, அதனால் வருகின்ற இன்பத் துன்பம், பிறப்பு இறப்பு முதலானவை, அதற்கு சம்சாரம்னு பேர். இப்போ இந்த சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவதற்காக ஒரு குருவை அணுகி குருவிடமிருந்து நாம் உபதேசம் கேட்கிறோம். என்ன காரணம்? எனக்கு துன்பம் இருந்து கொண்டு இருக்கிறது, அதற்கு என்ன காரணம்? துன்பத்திலிருந்து நான் விடுதலை அடைவதற்கு என்ன செய்வது என்று கேட்கிறோம். குரு உபதேசம் பண்ணுறார், உன்னுடைய அறியாமை தான் துன்பத்திற்கு காரணம். அறியாமை தான் துன்பத்திற்கு காரணம். என்ன அறியாமை? ஆத்ம அறியாமை, ஆத்ம அஜ்ஞானம், ஆத்ம அனாத்ம விவேகம் இல்லாமை. நான் அல்லாத ஒன்றை, பொய்யான ஒன்றை, கல்பிதமான ஒன்றை நீ நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். வாஸ்தவமாக இருக்கின்ற ஒன்றை நீ அறியவில்லை. அதை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது இந்த சரீர அபிமானமானது போகும், அதனால் உனக்கு சம்சார நிவர்த்தியானது ஏற்படும் என்று சொல்லி ஆத்மாவை அறிமுகப்படுத்தி ஆத்ம லட்சணங்களெல்லாம் சொல்லுகின்றார். அதுக்கப்புறம் ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, எப்படி வந்ததுங்கிற அத்தியாரோப அபவாத கிரமத்தில் உபதேசத்தை செய்கின்றார். அதனால் என்னாகுது? முதல்ல சரீரம் நான் என்ற நினைத்த நிலையிலிருந்து ஆத்மா ஒன்று இருக்கிறது, அதுதான் உண்மையான நான் என்ற கேள்வி வருகின்றது என்ற முதல் அறிவு. இப்போ ஆத்மா இருக்குங்கிற கேள்வி எப்படி இருக்குன்னு தெரியாது, நம்மளுடைய சொரூபமாக இருந்தாலும் அது முற்றிலும் தெரியாமல் வந்தோம். குரு சொல்கிற பொழுது, முதல் உபதேசத்தை கேட்கிற பொழுது ஆத்மானு ஒன்று இருக்கான்னா, ஆத்மானு ஒன்று அது வெளியே இல்லை, உள்ளதாக இருக்குது. உள்ளே இருந்தாலும் நமக்கு தெரியாமல் தான் இருக்குது, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் இருக்கிறது. அப்போ அப்படி முதல் முறை சிரவணம் பண்ணுற பொழுது ஆத்மா பரோட்சமாகவே இருக்கின்றது. பரோட்சமாக அஜ்ஞானமாக இருந்தது, இப்போ பரோட்சமாக ஞானமாக இருக்குது, அவ்வளோதான். ஆத்மானு ஒன்று தெரியவே தெரியாது, அது பேரையே கேட்டதில்லை. இப்போ குருகிட்ட உபதேசம் வாங்கின பிறகு, தத்துவபோதம் முதல் நூலெலாம் படித்த பிறகு ஆத்மானு ஒன்று இருக்குது, உள்ளே இருக்குது, அது சாட்சியாக இருக்குது என்ற கேள்வி வருகின்றது. இருந்தாலும் நமக்கு அது இன்னும் தெளிவாக இல்லை. அதனால் அது பரோட்ச ஞானம். அதற்கப்புறம் தொடர்ந்து நம்ம படிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது, தொடர்ந்து விசாரம் செய்கின்ற பொழுது பஞ்சகோஷ விவேகம், அவஸ்தாத்திரய விவேகம், ஷரீரத்திரய விவேகம், இதெல்லாம் நம்ம விசாரம் செய்து இதெல்லாம் அந்நியமானது, இதை அறிகின்ற அறிவு ஒன்று இருக்கின்றது என்றெல்லாம் நம்ம பார்க்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது புரிகின்றது. ஆமாம் இருக்குது. அது நல்ல தொடர்ந்து சந்தேகம்லாம் இல்லாமல் கேட்டு நம்ம தெளிவு பண்ணி கொள்கிற பொழுது நான் சாட்சி, நான் ஆத்மாங்கிற புரிதல் வருகின்றது. அப்பொழுது அது அபரோக்ஷ ஞானம். ஆனால் ஒரு எக்கோ இருந்துக்கிட்டே எக்கோ ஆகுது, எக்கோ இருந்துக்கிட்டே இருக்கு. அப்படி தொடர்ந்து கேட்டு சந்தேகம் இல்லாமல் இந்த உடம்பு திருஷ்யம், ஆத்மா திருக்கு, நான் காண்பவன், உடம்பு காணப்படுவது, நான் அறிபவன், உடல் அறியப்படுவது என்று நமக்கு தெளிவாக விளங்குகின்ற பொழுது அது அபரோக்ஷ ஞானம். நான் ஆத்மாங்கிறது நமக்கு சந்தேகம் இல்லாமல் தெளிவாக இருந்தால்,
நான் உடம்பு, நான் உடல் என்ற அறிவு எப்படி இருந்ததோ அதே போல் நான் ஆத்மா என்ற அறிவு எவ்வித சந்தேகமும் இல்லாமல் நமக்கு தெளிவாக இருந்தால் அது அபரோக்ஷ ஞானம். அதுவும் ஸ்ரவணத்தினால் வரக்கூடியதான். தொடர்ந்து நம்ம ஸ்ரவணம் பண்ணுறதுனால, விசாரம் பண்ணுறதுனால சந்தேகங்கள்லாம் நீங்கி நமக்கு தெளிவாக நான் ஆத்மா என்று இருந்தால் அது அபரோக்ஷ ஞானம். அதனால் பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம் ரெண்டுமே ஸ்ரவணத்திலேயே வரக்கூடியது. ரெண்டுமே ஸ்ரவணத்திலேயே நமக்கு தெளிவாக வரும். வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய பிரம்மத்தை பற்றி சொல்லுகின்ற வாக்கியங்களை விசாரம் பண்ணுறோம். தத்துவமசியில் தத்து பத லட்சணம் என்ன, தத்துனா என்ன, தொம்னா என்ன என்று நம்ம விசாரம் செய்கின்றோம். அப்பொழுது தத்துங்கிறது பிரம்மம், மாயா சகித ஈஸ்வரன், அது ஈஸ்வரன். மாயா ரகித பிரம்மம் இருக்கிறதுன்னு தத்து பதத்தினுடைய வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம்லாம் விசாரம் பண்ணி தெரிந்து கொள்ளுகிறோம். அதே மாதிரி துவம் என்ற ஜீவ பதத்தினுடைய வாச்சியார்த்தம் லட்சியார்த்தம் ரெண்டையும் விசாரம் பண்ணி தெரிந்து கொள்ளுகிறோம். அப்போ இருக்கக்கூடிய ஞானம் பரோட்ச ஞானம். அதுக்கப்புறம் அசிபத விசாரம் பண்ணி தத்துவமசி என்று தெளிவாக புரிந்து கொள்ளுகிற பொழுது இந்த ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்றுதான்னு புரிந்து கொள்ளுகிற பொழுது அப்பொழுது அது அபரோக்ஷ ஞானம். அதனால் ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை மகா வாக்கிய விசாரத்தினால கிடைக்கக்கூடிய ஞானம் அபரோக்ஷ ஞானம். மகா வாக்கிய விசாரத்தினால நம்ம தெளிவாக தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மின்னு புரிந்து கொண்டாலே அந்த ஞானம் அபரோக்ஷ ஞானம். இந்த பரோட்ச ஞானம் சாஸ்திர விசாரத்தினால் வரக்கூடியது, அபரோக்ஷ ஞானம் தியானத்தினால் வரக்கூடியது அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்குது. அது அனுபவத்தில் வரக்கூடியதுங்கிற கருத்து இருக்குது. இல்லை, துவைத்த வாக்கியங்களை விசாரம் பண்ணுற பொழுது வரக்கூடிய வாக்கிய ஞானம் பரோட்ச ஞானம். அத்வைத்தத்தை சொல்லுகின்ற ஐக்கியத்தை சொல்லுகின்ற மகா வாக்கியங்கள் அதனால் கிடைக்கின்ற ஞானம் அபரோக்ஷ ஞானம். ஏன்னா அந்த பிரம்மமே நான் ஆத்மாங்கிறது தெளிவாக இருக்குது. தெளிவாக நம்ம உணர்கின்றோம். நான் ஆத்மாங்கிற புரிந்து கொள்ளுதலே, தெளிவான புரிந்து கொள்ளுதலே அபரோக்ஷ ஞானம். இதை ஏன் பிரத்யக்ஷ ஞானம்னு சொல்கிறது இல்லைன்னா, இப்போ ஒரு மகாத்மா பாபாவை நேராக போய் பார்த்தா அவர் கண்ணுக்கு முன்னாடி நேராக இருக்கிறார். இந்திரிய விஷயமாக இருக்கிற பொழுது பிரத்யக்ஷ ஞானம். அவர் தெரியாமல் எங்கேயோ இருந்தால் பரோட்ச ஞானம். இங்கே ஆத்மா கண்ணுக்கு முன்னாடி நேராக தெரியக்கூடியதான்னா அப்படி தெரியக்கூடியது அல்ல. ஆனால் அதை பற்றி கேள்விப்படாத வரைக்கும் அது எங்கேயோ அப்படி ஒன்று இருக்குது, கடவுள் எங்கேயோ இருக்கிறார் அப்படிங்கிற ஞானமாக இருக்குது. அதனால் அது பரோட்ச ஞானம். இப்போ கடவுள் அந்த பிரம்மம் அதுவே ஆத்மாவாக இருக்கிறதுன்னு தெரிந்து கொள்ளுகிற பொழுது என்னாச்சு, அது பிரத்யக்ஷம்னா வெளியே இருக்குன்னு சொல்லணும். அதனால் பிரத்யக்ஷம்னு சொல்லாமல் அபரோக்ஷம்னு சொல்லுகிறோம். இப்போ பரோட்சங்கிறதுக்கு எதிர்ப்பதம் அபரோக்ஷம், பரோட்சங்கிறதுக்கு எதிர்ப்பதம் தான் பிரத்யக்ஷமும். பிரத்யக்ஷம் பரோட்சம்னு என்னது? பிரத்யக்ஷம்னா இந்திரியங்களுக்கு முன்னாடி நேராக இருக்கிறது. பரோட்சம்னா இந்திரியங்களுக்கு விஷயமாகாமல் வெளியே தொலைவில் இருப்பது. ஆத்மா இந்திரியங்களுக்கு விஷயமாகக்கூடியதாக இருக்கா, இல்லை இந்திரியங்களுக்கு விஷயமாகாமல் அப்பால் தொலைவில் இருக்கான்னா? ரெண்டுமாகவும் இல்லை. அறியப்படு பொருள் நீ அல்லை, அறிபடா பொருள் நீ அல்லை. அப்போ என்னது? ரெண்டுக்கு இல்லாமல் அதே சமயம் அது அறிபவனாக இருக்கிறது. அந்த அறிபவன் நான் புரிந்து கொள்ளுகிற பொழுது அந்த ஞானத்தை அபரோக்ஷ ஞானம்னு சொல்லுகின்றோம். அந்த அபரோக்ஷ ஞானமும், அதனால் ஞானம் முதல்ல பரோட்ச ஞானம், அதுக்கப்புறம் அபரோக்ஷ ஞானம். அந்த அபரோக்ஷ ஞானமும் அதிருட அபரோக்ஷ ஞானம், திருட அபரோக்ஷ ஞானம்னு ரெண்டு நிலை. நான் ஆத்மாங்கிறது புரிகிறது எப்போ? கிளாஸில் இருக்கிற போது மட்டும், உட்காந்து பாடம் கேட்குற போது மட்டும் எல்லாம் தெளிவாக தான் இருக்குது. பஞ்சகோஷ விவேகம்லாம் எல்லாம் தெளிவாக தான் இருக்குது. வெளியே போகணுன்னா மறந்துடுதுன்னா அது வேறு விவகாரங்களை பார்த்த உடனே பார்க்குற பொழுது அப்போ அது மறந்து விடுகிறது. அப்போ என்னது? அது அப்பப்போ வந்து போகுது, ஞானம் வந்து போகுது. அதனால் அது அதிருட அபரோக்ஷ ஞானம்னு பேர். அதற்கு அதிருட அபரோக்ஷ ஞானம். அதிருடன்னா திருடம் இல்லாத, உறுதி இல்லாத, நிலை இல்லாத, தற்காலிகமாக வந்து போகக்கூடிய அல்லது மாறுபடக்கூடியதாக, மாறுபடாது மறந்து போகக்கூடியதாக
இருக்கிற பொழுது அதிருட அபரோக்ஷ ஞானம்னு பேர். தொடர்ந்து கேட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இது வரைக்கும் இந்த அதிருட அபரோக்ஷ ஞானம் வரைக்கும் இது என்னது, ஸ்ரவண மனத்தில் வரக்கூடியது. பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் ரெண்டுமே ஸ்ரவண மனனத்தினால் ஏற்படக்கூடியது. ஆனால் ஸ்ரவண மனனத்துக்கு பிறகு இருக்கிறது அதிருட அபரோக்ஷ ஞானமாக இருக்கும். அதிருட அபரோக்ஷ ஞானத்தை திருட அபரோக்ஷ ஞானமாக ஆக்குகின்ற பொழுதுதான், அது ஆகின்ற பொழுதுதான் ஞான நிஷ்டைங்கிறது வருது, ஸ்தித பிரஜைங்கிறது வருகின்றது. அந்த அதிருட அபரோக்ஷ ஞானத்தை திருட அபரோக்ஷ ஞானமாக ஆக்குவதற்கான உபாயம்தான், சாதனம்தான் நிதித்தியாசனம்ங்கிறது. அதனால் நிதித்தியாசனம் என்ன பண்ணுதுன்னா, நிதித்தியாசனம் ஸ்ரவண மனனத்தில் கேட்டு தெரிந்து கொண்ட அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை உறுதிப்படுத்துகின்றது. அது சஞ்சலம் இல்லாமல் மறக்காமல் எப்பொழுதும் நிலை பெற்று இருக்க செய்கின்றது. அதான் நிதித்தியாசனத்தோட வேலை. அதனால் நிதித்தியாசனத்தில் புதுசாக ஒரு ஞானம் வர்றதுங்கிறது இல்லை, ஏற்கனவே ஸ்ரவணத்தில் கேட்ட ஞானம் தான். ஸ்ரவணத்தில் பரோட்ச ஞானமாக இருந்தது, நிதித்தியாசனத்தில் அபரோக்ஷ ஞானமாச்சுங்கிறது இல்லை. ஸ்ரவணத்திலேயே எப்போ மகா வாக்கியத்தை கேட்கிறோமோ அப்பொழுதே பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானமாக ஆகிவிடுகிறது. நிதித்தியாசனத்தில் அது திருடமாக ஆகின்றது. அதனால் கூடுதலாக ஒரு ஞானம் வர்றது இல்லை. அதனால் நிதித்தியாசனம் என்னது, விபரீத பாவனா நிவர்த்தி, விபரீத பாவனை நீங்கிறது என்பது தான் நிதித்தியாசனத்தினுடைய வேலை. அதில் நான் ஆத்மா என்று புரிந்து கொண்டாலும் பல காலமாக நான் சரீரம், பல காலம்னாக்கா பல பிறவிகளாக, அதனால் பல யுகங்களாக பல பிறவிகளாக நான் உடல் நான் சரீரம்னே நம்ம பழகி இருக்கிறோம். திடீர்னு நான் ஆத்மானாக்கா அது உறுதியாக வராது. அதனால் அந்த நான் ஆத்மா என்று புரிந்து கொண்ட பிறகும் பழைய பழக்கத்தினால விபரீதமாக சரீரத்தின் மேலே அவ்வப்பொழுது நமக்கு நான்கிற எண்ணமானது வரும். அவ்வாறு வராமல் போவதற்கு, அவ்வாறு வருதல் நீங்குதல் என்பது தான் விபரீத பாவனா நிவர்த்தி. நான் இல்லைன்னு தெரிந்து கொண்ட பிறகும் உடம்பு மேலே நான்கிற எண்ணம் வரும். அதான் விபரீத பாவனை, விபரீதமான பாவனை. உடம்பு நான் இல்லை, அதான் உண்மை, அது என்று நான் ஆத்மாங்கிறதும் தெரிந்து கொண்டேன், உடம்பு நான் இல்லைங்கிறத தெரிந்து கொண்டேன். இருந்தாலும் பல ஜென்ம பழக்கத்தினால உடம்பு நான்கிற எண்ணம் வரும். அதை ஒட்டி அகங்காரம் பலமாக அகங்காரம் மமக்காரம் அப்பப்போ தலை தூக்கும். அப்படி தலை தூக்காமல் அது நிரந்தரமாக நீங்குதல் என்பது தான் விபரீத பாவனா நிவர்த்தி அல்லது வாசனாக்ஷயம், வாசனா நிவர்த்தி. அதற்கு நிதித்தியாசனம்ங்கிற அபியாசமானது நமக்கு தேவை. அந்த நிதித்தியாசனம் என்பது அதனால் அது இங்கே என்ன சொல்கிறார், நிதித்தியாசனத்தால் திடங்கிறது திருட அபரோக்ஷ ஞானம் உண்டாகும். நிதித்தியாசனத்தினால திட அபரோக்ஷ ஞானமானது உண்டாகின்றது. அதுதான் நம்ம ஸ்தித பிரஜைன்னு சொல்லுகின்றோம், ஞான நிஷ்டை என்று சொல்லுகின்றோம். அங்கே தான் நமக்கு ஜீவன் முக்திங்கிறது உறுதியாக தெளிவாக இருக்குது. எவ்விதமான சர்வ துக்க நிவர்த்தி பரமானந்த பிராப்திங்கிறது நமக்கு அனுபவபூர்வமாக இருக்கின்றது. அதனால் ஆத்மா அனுபவத்துக்கு வர்றதுங்கிறது இல்லை, ஆத்ம ஞானத்தினுடைய பிரயோஜனம் அனுபவத்துக்கு வர்றது. சரி, தெரியுதுல்ல, ஆத்மா எப்பொழுதும் அனுபவத்தில் இருக்குது. ஆனால் ஆத்ம ஞானத்தினால என்ன பிரயோஜனம் வரணுமோ, என்ன பிரயோஜனம் வரணும், சம்சார துக்க நிவர்த்தி சுகப்பிராப்திங்கிறது இருக்கணும். எல்லா துக்கமும் எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஒரு பேரின்ப நிலையானது இருக்கணும். அதான் ஞானத்தினுடைய பிரயோஜனம். அந்த அனுபவம், அந்த பிரயோஜனமானது ஞான நிஷ்டையில் வரும், ஸ்தித பிரஜையில் வரும். அந்த ஞான நிஷ்டை ஸ்தித பிரஜை வருவதற்கு நிதித்தியாசனம் உபாயமாக சாதனமாக இருக்கின்றது. இவற்றை அடைய, அதனால் இந்த ஸ்ரவண மனனம் இது முடித்த பிறகு நிதித்தியாசனத்தில் திருட அபரோக்ஷ ஞானத்தை அடைய வழியாக இந்நூலின் முதல் 72 பாடல்கள் நிதித்தியாசன யுக்தியும் தொடர்ந்து சமாதி யுக்தியும் விளக்கப்பட்டுள்ளன. இந்த நூலில் 109 பாடல்கள் இருக்குது. 1000 விட்டுட்டு 109 பாடல்கள் இருக்குது. அதில் முதல் 72 பாடல்களில் நிதித்தியாசன யுக்தி, இந்த நிதித்தியாசனத்தை எப்படி பண்ணுறது
அப்படிங்கிறதுக்கான அந்த முறை சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் இது ஏற்கனவே நிதித்தியாசனத்துக்கான யுக்தினாக்கா ஸ்ரவண மனனம் பண்ணவங்களுக்கு. அதனால் ஏற்கனவே நமக்கு அந்த விஷயம்லாம் வராது. தத்துவமசி, தத்பத லட்சியார்த்தம், வாச்சியார்த்தம், துவம் பத வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம், அசிபத அர்த்தமெல்லாம் இங்கே அந்த விசாரம்லாம் இங்கே கிடையாது. இங்கே நேராக ஆத்ம லட்சணங்கள் நிதித்தியாசனம் தான். அதனால் நம்மெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் கேட்டிருக்கிறோங்கிற இதில் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். அப்புறம் கைவல்ய உபனிஷத்துலலாம் வரப்போகுது. அதனால் வேறு கைவல்ய உபனிஷத்து கர்மயோகம் முந்தின சாதனையாக இருக்குது. கைவல்ய உபனிஷத்தில் அது ஸ்ரவணத்துக்கானது. இந்த நூல் நிதித்தியாசனத்திற்கான நூல். முதல்ல 72 பாடல்கள் நிதித்தியாசனத்தை பற்றி, நிதித்தியாசனத்துக்கான முறையாக இருக்கின்றது. எப்படி நிதித்தியாசன சமயத்தில் என்ன பண்ணுறது, அதான் கேள்வி. சாதாரணமாக தியானம் பண்ணுறதுனா கண்ணை மூடி எதையாவது நினைக்கணும். சகுண பிரம்ம உபாசனையில், சகுண பிரம்ம தியானத்தில் ஒரு ஈஸ்வர ரூபத்தை எடுத்துக்கொண்டு அந்த ஈஸ்வர ரூபத்தையே தொடர்ந்து தாரணை பண்ணுறோம். அப்புறம் அதில் மனது லயமான தியானம் சமாதி வருகின்றது. இங்கே நிதித்தியாசனத்தில் அப்படி எடுத்துக்கொள்கிறதுக்கு ரூபம் ஒன்றும் கிடையாது. ஆத்ம தியானத்தில் ஆத்ம விஷயத்தில் பிரம்மத்தை எடுத்துக்கொண்டு அதனோட ரூபத்தை தியானம் பண்ணோன்னா அது ரூபம் இல்லைங்கிறது தான் விஷயம். அதனால் அதோட ரூபத்தை தியானம் பண்ண முடியாது. மற்ற அதனுடைய அனந்த கல்யாண குணங்களெல்லாம் தியானம் பண்ண முடியாது. அப்படி ஒன்றுமே அங்கே கிடையாது. அதனால் அதனுடைய லக்ஷணங்களை நம்ம தியானம் பண்ணணும், சிந்தனை செய்ய வேண்டும். அதுதான் ஒவ்வொரு லட்சணமாக சொல்லி அது எப்படிங்கிற விளக்கத்தை கொடுக்குறார். இப்போ ஒவ்வொரு பாடலையும் நம்ம மனப்பாடம் பண்ணி வைத்துக்கொண்டு ஒவ்வொரு மனப்பாடம் பண்ணி வைக்கலைன்னாலும் ஒவ்வொரு பாடலுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதை கண்ணை மூடி தியானமாக பண்ணணும். 72 பாடல்களின் நிதித்தியாசன யுக்தியும் தொடர்ந்து சமாதி யுக்தியும் விளக்கப்பட்டுள்ளன. எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியர் திண்ணியர் ஆகப்பெறின் என்று திருவள்ளுவர் அருளிச் செய்துள்ளபடி அனான்ம சிந்தனைகளை நீக்கி ஆன்ம சிந்தனைகளை தொடர்ந்து எண்ணினால்தான் அஞ்ஞானம் நாசமடைந்து நாமே சச்சிதானந்த வடிவம் என கலக்கமறத் தெளிந்து ஜீவன் முக்தன் ஆகலாம். இதற்கு சாதனமாக இந்நூல் அமைந்துள்ளது. அதனால் எண்ணியாங்கு எய்துபர்னா விரும்பியதை விரும்பியவாறு அடைவர். யார்? எண்ணியர் திண்ணியர் ஆகப்பேர். யார் நினைக்கிறாரோ அவர் உறுதி உடையவராக, தான் எதை அடைய விரும்புகிறாரோ அந்த லட்சியத்தில் உறுதி உடையவராக, அதையே இடைவிடாது சிந்தித்து கொண்டிருப்பவராக எவர் இருக்கிறாரோ அவர் விரும்பியதை விரும்பியவாறே அடைவார். அதனால் நமக்கு லட்சியம் ஆத்மா. அதனால் அனாத்ம விஷயத்திலிருந்து மனதை திருப்புதல் என்பது ஒன்று. அதனால் அனான்ம சிந்தனைகளை நீக்கி சரீரம் முதலான விஷயங்களிலிருந்து மனதை திருப்புதல். அப்புறம் ஆத்ம விஷயத்தை தொடர்ந்து ஆத்மாவை, ஆத்ம லட்சணங்களை தொடர்ந்து சிந்தனை செய்தல் என்பதனால் அஞ்ஞான நிவர்த்தி ஏற்பட்டு நான் சச்சிதானந்த பிரம்மம் என்று தெள்ளத் தெளிவான ஞானமானது ஏற்பட்டால் அது ஜீவன் முக்தி நிலை. அதற்கு இந்த நூல் சாதனமாக அமைந்துள்ளது. இந்த அடிப்படையில் நம்ம இந்த நூலை தொடங்குகின்றோம். முதல் 6 பாடல்கள் பாயிரம் என்று இருக்குது. தமிழ் செய்யுள்கள், தமிழ் நூல்கள் படிக்கிறவர்களுக்கு, படித்திருப்பவர்களுக்கு, கேட்பவர்களுக்கு தெரிந்திருக்கும். தமிழ் இலக்கியங்களில் முதல்ல ஆரம்பத்தில் பாயிரம் என்று இருக்கும். திருக்குறளிலே முதல் 4 அதிகாரம் பாயிரம். பாயிரம் அல்லது பணுவல் அன்றுன்னு சொல்லியிருக்கு. பாயிரம் இல்லைன்னா அது ஒரு நூலே கிடையாது என்று இலக்கண நூல்கள் சொல்லுகின்றன. இந்த பாயிரத்தில் இறை வணக்கம் இருக்கும், குரு வணக்கம் இருக்கும், நூலினுடைய விஷயம் என்ன என்பது இருக்கும். அந்த நூலை, அந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதனால் படிப்பவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்பது இருக்கும். அதான் பாயிரத்தில் பொதுவாக இருக்கக்கூடிய கருத்து. இறை வணக்கம், குரு வணக்கம், நூலினுடைய விஷயம். அப்புறம் நூல் எந்த முறையில் ஆக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் குறிப்புகள் இருக்கும். நூலை ஆக்கியோர் யார், நூலை செய்தவர் என்ன நோக்கத்துக்காக செய்தார், அதை கேட்பவர்களுக்கு என்ன பிரயோஜனம், இந்த கருத்துக்களெல்லாம் நூலினுடைய தொடக்கத்திலேயே சொல்கிறது பழக்கம். அவ்வாறு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாடல்களுக்கு தான் பாயிரம் என்று பெயர்.
முதல் பாடல் விநாயக கடவுள் வணக்கம், இறை வணக்கத்தோடு தொடங்குகின்றது. அதிலையும் விநாயகர் வணக்கமாக இருக்கின்றது. ஆரணம் பன்முகத்தால் அநாதியே காரணனே எனக் களறி ஏத்திடும் பூரணமான் சிவன் புதல்வன் ஆகிய வாரணானனத்தனை வணங்கி வாழ்த்துவாம். இதில் 4வது வரியில் வாரணானன் அத்தனைன்னு இருக்குது. அது வாரணானனத்தனைன்னு 2 நா வரணும். அந்த ஆ வேண்டியதில்லை, வாரணானனத்தனை அப்படின்னு வரணும். வாரண ஆனனத்தனை அது வாக்கியம். அத்தனை அந்த ஆங்கிறது போட்டால் சரியாக வராது. அதை அடித்து திரித்து கொள்ளுங்கள். அந்த இன்னு இருக்குல்ல, வார நா ந இன்னு இருக்குது, 2 சொல்லின்னு. அந்த இன்னில் புள்ளி எடுத்துருங்க, அது நா. அந்த ஆவையும் எடுத்துருங்க. இன்னு ஆன்னு பிரிச்சிருக்கு, இன்னு ஆன்னு பிரித்தது தப்பு. அது இன்னு ஆன்னு பிரிக்கக்கூடாது, அது நான் தான் இருக்கணும். நாவை இன்னும் ஆண் பிரிக்கலாம், அது உயிர்மை எழுத்து தான். ஆனால் இந்த இடத்துல அது பிரிக்கக்கூடாது. பிரித்த அது பிரித்திருக்கிறது தவறு, நா தான் இருக்கணும். ஆரணம் பன்முகத்தால் அநாதியே. ஆரணம்ங்கிறது வேதங்களுக்கு பேர். வேதங்கள், ஆரணம்னா வேதம். வேதங்கள் பன்முகத்தால், பல கோணங்களில், பல முறைகளில். அநாதியே காரணனே என களறி ஏற்றிடும். இந்த இறைவனை பற்றி வேதங்கள் சொல்லுற பொழுது அநாதி, அவர் ஆதி இல்லாதவர். அப்புறம் அனைத்திற்கும் ஆதியாக இருப்பவர். அதனால் காரணன். காரணன்னா அனைத்து காரியங்களுக்கும் அல்லது காரியமான உலகத்திற்கு காரணமாக இருப்பவர், முதல் பொருளாக இருப்பவர் காரணன். அதில் காரணன்னாக்கா அனைத்திற்கும் ஆதி, அனைத்துக்கும் முதல் என்று அர்த்தம். அநாதின அவருக்கு முதல் இல்லை என்ற அர்த்தம். அவர் எப்பொழுதும் நித்தியமாக இருக்கக்கூடியவர், அதனால் அநாதி. கடவுள் ஆதி அற்றவர், அவருக்கு ஒரு தொடக்கங்கிறது இல்லை, அவருக்கு ஒரு காரணங்கிறது இல்லை, அவர் தோன்றியவர் அப்படிங்கிறது இல்லை. அதனால் விநாயகர் பிறந்தவர் தானே, பர்த்டேலாம் கொண்டாடுறோமே, விநாயகர் சதுர்த்தியெல்லாம் கொண்டாடுறோமே அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் சும்மா. அதனால் பரம்பொருள் விநாயக ரூபமாக இருக்கிற அந்த ரூபத்துக்கு தான் பிறந்த நாளையுடைய அவருக்கு இல்லை. நமக்கே ரூபத்துக்கு தானே பிறந்த நாள், ஆத்மாவுக்கு இல்லையே. நமக்கே அப்படிங்கிற பொழுது அவருக்கு என்ன? அதனால் சரீரத்துக்கு தான் பிறந்த நாள், அவர் அந்த சரீரத்தை எடுத்த நாள், அதனால் அந்த பேர். ஆனால் வாஸ்தவமாக அவர் ஆத்மஸ்வரூபம், ஆத்மா பிறப்பு இல்லாதது, அநாதி. அதே சமயம் உலகங்கிற தோற்றத்திற்கு காரணமானது. ஆகவே மற்ற அனைத்திற்கும் ஆதி, அது காரணன் என களறி ஏத்திடும். யார் சொல்லுது? வேதங்கள் சொல்லுது. பரம்பொருள் இறைவனை பற்றி. அந்த பரம்பொருள் இறைவன் விநாயகர், அவர் அனாதியானவர், அனைத்திற்கும் ஆதியானவர் என்று சொல்லப்படுகின்ற யார்? பூரணமாம் சிவன் புதல்வன். பூரணமாய் இருக்கின்ற சிவனுடைய புதல்வன். அவர் அவதாரம் பண்ணுற பொழுது பூரணமாய் இருக்கின்ற சச்சிதானந்த ரூபமான சிவனுடைய புதல்வன், புத்திரன் ஆகிய, சிவன் புதல்வன் ஆகிய. இதை இந்த பூரணமாம் சிவன், சிவனுக்கு அஜெக்டிவாகவும் போட்டுக்கொள்ளலாம், இல்லை விநாயகருக்கே அஜெக்டிவாகவும் போட்டுக்கொள்ளலாம். அந்த ஆரணம் பன்முகத்தால் அநாதியே காரணனே என களறி ஏத்திடும் சிவன் புதல்வன்னாக்கா நேராக விநாயகருக்கு வந்துடுது. இல்லை களறி ஏத்திடும் பூரணமாம் சிவன், அதோடு நிறுத்தி கொண்டால் சிவனுக்கு அஜெக்டிவ், 2 ஒன்று தான். அதுக்கப்புறம் அவருடைய புதல்வன் ஆகிய வாரண ஆனனத்தனை. ஆனனம்னா முகம், வாரணம்னா யானை. அதனால் 5 கரத்தனை யானை முகத்தனை இருக்கே, அந்த யானை முகத்தனை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை தான் வாரண ஆனனத்தனை. வாரணம்னா யானை, ஆனனம்னா முகம், ஆனனத்தனை அப்படின்னா ஆனை முகத்தனைங்கிறதா. அங்கே 5 கரத்தனை ஆனை முகத்தனைனா, ஆனை முகத்தனைனா ஆனை முகத்தை உடையவனை. அந்த முகம்ங்கிறதுக்கு பதிலாக இங்கே ஆனனம்ங்கிற வார்த்தையை போட்டிருக்கு. அப்போ ஆனனத்தனை,
ஆனனத்தனைனா ஆனனத்தை உடையவர். யார்? முகத்தை முகம்தான், முகத்தை உடையவர். என்ன முகம்? வானர முகம். வாரண முகம், வானர முகம் இல்லை, வாரண முகம், யானை முகம். அதனால் யானை முகத்தனை அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். அதனால தான் அது பிரிக்கக்கூடாதுன்னு சொன்னேன். அத்தனைன்னு பிரித்தாக்க அப்பனைங்கிற அர்த்தம் வந்துடும். அத்தா அப்படி அத்தன்னாக்கா அப்பன்கிற அர்த்தம். இங்கே அப்பன் இல்லை, முகத்தனைங்கிற அர்த்தம், ஆனனத்தனைங்கிற அர்த்தம். யானை முகத்தனை வணங்கி வாழ்த்துவாம். அவரை வணங்கி அவரை போற்றி பாடுவோம்னு அர்த்தம். வணங்குதல்ங்கிறது வீழ்ந்து வணங்குதல், வாழ்த்துதல் என்பது வாக்கால் அவருடைய பெருமைகளை சொல்லி பாடுதல். அவரை வணங்கி தொடங்குகின்றேன் என்பதுதான். அடுத்த பாடல், இரண்டாவது பாடல். சபா நடேசர் நடராஜ பெருமான் அவருடைய இஷ்ட தெய்வமாக இருக்குது. அது நடராஜ பெருமானுடைய வாழ்த்து. காரணம் ஆன தன் கலையின் ஓர்கலை தாரணி தனில் உருந்தலங்கண் மேவி வந்து ஆரண உரைப்படி அடங்கும் அம்பல பூரண நடேசனை போற்றல் செய்குவாங். காரணம் ஆனதன் கலையின் ஓர்கலை. காரணம் ஆன அது பரம்பொருள் இறைவன், அதனுடைய ஓர்கலை தாரணி தனில் உருந்தலங்கண் மேவி வந்து. தாரணினா பூமி. இந்த பூமியில் ஒவ்வொரு தலங்களிலும் அந்த இறைவனுடைய ஓர் கலையானது இருக்கின்றது. அதனால் இறைவன் பூர்ணமானவராக இருக்கிறார். அவருடைய ஒரு கலை, ஒரு அம்சமானது பூமியில் ஒவ்வொரு தலத்திலும், ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு ரூபம் எடுத்து இருக்கின்றது. அதனால் உரும் தலம் அப்படின்னா, தலம்ங்கிறது தலம், திருத்தலம். கண் ஆனால் அதன் மேல் மேவி வந்து, எடுத்து வந்து, பூமியில் ஒவ்வொரு தலத்திலும் ஒரு கலையாக, ஒரு ரூபமாக எடுத்து வந்து ஆரண உரைப்படி அடங்கும். ஆரணம்ங்கிறது வேதம், வேதங்கள் சொல்லியபடி இருக்கின்றது, ஆகம சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கிறபடி இருக்கின்றார். அடங்கும் அம்பல பூரண நடேசனை. நடேசன் நடராஜன். நடராஜனை அம்பலத்தில் இருக்கக்கூடிய, சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய பூர்ணமான நடராஜனை, நடராஜ பெருமானை போற்றல் செய்குவாம், போற்றுதல் செய்குவாம். அதை வாழ்த்தி வணங்குவாம்ங்கிற அர்த்தம்தான். அவரை வணங்குகின்றேன், வணங்குவோம், வணங்கி வழிபடுவோம். அடுத்த பாடல். இது முதல் இரண்டும் இறை வணக்கமாக விநாயகர், முழுமுதற் கடவுள் விநாயகர் வணங்கி தொடங்கி இருக்கிறார். அதுக்கப்புறம் நடராஜ பெருமான் அவருடைய இஷ்ட தெய்வமாக இருக்கும். அதனால் நடராஜ பெருமானை வணங்கி, அதுக்கப்புறம் குரு வணக்கம் இருக்குது. முத்துராமலிங்க சுவாமிகள் அவருடைய குரு, கோவிலூர் ஆண்டவர்னு சொல்லப்படுவாங்க. அவர் தான் இந்த மடத்தை, கோவிலூர் மடத்தை தொடங்கியவர். சித்தரும் பரவா நின்ற சீர்மிகும் கழனி தன்னில் பித்தனாம் எனையும் ஆளப் பேரருள் உருவாய் உற்ற முத்தனா முத்திராம முதல்வன் நற்கமலபாதம் நித்தமும் தொழுது வாழ்த்தி நெஞ்சினில் இருத்தல் செய்வாம். சித்தரும் பரவா நின்ற சீர்மிகும் கழனி தன்னில். சித்தர்களால் பரவா நின்றன, பரவி நின்ற, போற்றப்படுகின்ற அப்படிங்கிற அர்த்தம். கழனி வாசல், கழனி வாசல்ங்கிறது கோவிலருக்கு ஒரு பெயராக இருந்திருக்கு. சீர்மிகும், பெருமைகள் மிகுந்த அந்த கோவிலூர் என்ற திருத்தலத்தில் பித்தனாம் எனையும் ஆள பேரருள் உருவாயுற்ற முக்தனாம். அவர் முக்தராக இருக்கிறார், ஞானியாக இருக்கின்றார். தன்னை சொல்லிக்கொள்கிறார் பித்தனாம் எனையும். சாதாரண ஒரு பித்தன் போல இருக்கின்ற என்னையும் ஆள்வதற்காக, எனக்கும் அருள் புரிவதற்காக பேரருள் உருவாய், பெரிய கருணை வடிவானவராக
உற்ற முக்தனாம் முத்திராம முதல்வன். முத்துராமலிங்கம்ங்கிறத சுருக்கி முக்திராம முதல்வன் என்று சொல்கிறார். நற்கமல பாதம், அந்த குருவின் முத்துராமலிங்க சுவாமிகள் என்ற குருவினுடைய திருவடி கமலங்களை, திருவடி தாமரைகளை, நற்கமல பாதம், நல்ல தாமரை பாதங்களை, தாமரை போன்ற பாதங்களை நித்தமும் ஒவ்வொரு பொழுதும் ஒவ்வொரு நாளும் தொழுது வீழ்ந்து வணங்கி வாழ்த்தி வாயினால் பாடி நெஞ்சினில் இருத்தல் செய்வாம். நல்ல உடலால் வீழ்ந்து வணங்கிறது தொழுதல், வாக்கினால் வாழ்த்துறது வாழ்த்துதல், நெஞ்சில் மனதில் நினைத்தல், நல்ல முக்கரணங்களாலும் வணங்கி வணங்குதல் செய்வாம்னா செய்வோம் செய்கிறோம் என்று அர்த்தம். நல்ல குருவை வணங்கி குரு வணக்கம். அதுக்கப்புறம் அந்த கோவிலூர் தலத்தில் எழுந்தருளி இருக்கின்ற தெய்வங்கள் அதை வணங்குகிறார். கோவிலூரில் நல்ல ஒரு சிவன் கோயில் இருக்குது. கொற்றவாளீஸ்வரன் அப்படின்னு பேர். கொற்றவாளீஸ்வரன், திருநெல்லை மாது, நெல்லையம்மன் அப்படின்னு அம்பாள் பேர் நெல்லையம்மன்னு, ஈஸ்வரன் பேர் கொற்றவாளீஸ்வரன்னு பேர். அந்த தெய்வங்களை வணங்குகின்றார். அதனால் பஞ்சமூர்த்தி ஸ்துதி. வானவரசமாம் தொடர்பினால் உலகோர் வழுத்துறும் வன்னி ஐங்கரனை வானவரதன மணியரு முகனை. அந்த வானவன்னு வரணும், ஆருக்கு அதுக்கு பதிலாக வானவ அப்படின்னு போட்டுக்குங்க. வானவரதன வானவ ஆக்கு பதிலாக வானவரதன மணியரு முகனை. வானவரதன மணியரு முகனை மாசவரு கொற்றவாள் இறையை வானவர் முதுவன் பால் அனவளவன் வணங்கு நல் திருநிலை மாதை. வானவரதனாம் முத்திராமேச வள்ளலை வணங்கி வாழ்த்திடுவாம். அந்த கோவிலூரில் திருக்கோயிலில் எழுந்தருளி இருக்கின்ற ஐங்கரன் விநாயகப் பெருமான், அப்புறம் அருமுகன் முருகப்பெருமான், அங்கு இருக்கக்கூடிய ஈஸ்வரன் கொற்றவாளீஸ்வரன், கொற்றவாள் இறை மூன்றாவது, அப்புறம் அம்பாள் திருநலை மாது நான்காவது, அப்புறம் குரு முத்துராமேச வள்ளல். 5 பேர்னால்தான் பஞ்சமூர்த்தி ஸ்துதி. 4 தெய்வங்கள் அப்புறம் குரு 5ஐயும் சேர்த்து பஞ்சமூர்த்தி ஸ்துதியாக ஒரே பாடலில் சொல்லியிருக்கிறார். வானவர் அசமாம்ங்கிறது அஜமாம், அஜம்ங்கிறது தான் அஜம்னா இறைவன், பிறப்பு இல்லாதவர் அப்படிங்கிறது, அனாதி அப்படிங்கிறதுக்கு. அதனால் இந்த சம்ஸ்கிருத அஜம்ங்கிற சம்ஸ்கிருத வார்த்தை தான் ஜாவுக்கு பல சா இருந்து அஜமாம், தொடர்வினால் பிறப்பில்லாத ஆதி அனாதியான அஜமாம். அஜம் கீழே அடிக்குறிப்பு இருக்கும், நட்சத்திர குறி போட்டிருக்கு, கீழே பார்த்தா அசம் அஜம்னா பிறப்பில்லாதது ஆத்மா. வானவர்களுக்கு ஆத்மாவாக இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். வானவர்னா தேவர்கள். வானவர்களுக்கும் ஆத்மாவாக இருக்கின்ற வன்னி ஐங்கரனை உலகோர் வழுத்துறும். உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவர்களால் வணங்கப்படும் வன்னி ஐங்கரன், அது அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு வன்னி ஐங்கரன், அங்கே இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வன்னி விநாயகர்னு பேர், வன்னி ஐங்கரனை. அப்புறம் வானவரதன மணி அருமுகனை, அருமுகன் ஆறுமுகன். ரதனமணி அப்படின்னாக்கா வானவரதன மணி, வானவர்களால் போற்றப்படுகின்ற ரசிக்கப்படுகின்ற மணிகளை அறிந்த மணி அருமுகன். வானவங்கிறது வானவர்களால் போற்றப்படுகின்ற அருமுகன் அப்படிங்கிற அர்த்தம். ரதம் ரதின்னு சொல்கிறோமே, ரமிக்கிறது ரதி அப்படிங்கிறதான் வானவ ரதி. மாசரு கொற்றவாள் இறையை, மாசு இல்லாத குற்றம் இல்லாத நிர்மலமான
கொற்றவாள் இறையை. கொற்றவாள் அப்படிங்கிறது கொற்றவாள் ஈஸ்வரன். அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு பேர் கொற்றன். கொற்றவை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இலக்கியங்களில், சங்க இலக்கியங்களில் கொற்றவைன்னு இருக்குது. கொற்றவர்களுடைய தேவதை கொற்றவை. கொற்றவர்கள்னால் மறவர்கள் அப்படின்னு அர்த்தம். வீரத்தமிழர்கள்ங்கிறோம். அதனால் மரத்தமிழங்கன்னு அதனால் ஒரு இனம், தமிழ் இனத்தில் இந்த தமிழ் தேசத்தில் தென் தேசத்தில் வாழ்ந்த வீர சேர சோழ பாண்டியர் மாதிரி அந்த அதுக்கு முன்னாடி இருந்த மறவர்கள், வீரர்கள், க்ஷத்திரியர்கள்னு அர்த்தம் கொற்றவர் அப்படிங்கிறது. அவர்களுக்கு வாள் கொடுத்த இறை. அதனால் ஒரு காலத்தில் அங்கே அந்த பகுதியை ஆண்டு கொண்டு இருந்த ராஜாவுக்கு ஈஸ்வரனே வந்து யுத்தத்துக்கு, தர்மத்தை காக்கிறதுக்காக யுத்தத்துக்கு செல்வதற்கு வாள் கொடுத்தாராம், கத்தி கொடுத்தாராம். அதான் கொற்றவாள். கொற்றவாள் கொற்றவனுக்கு வாள் கொடுத்த இறை. அந்த கொற்றவர்களுக்கு தலைவனான ராஜாவுக்கு, மறவர் தலைவனுக்கு வாள் கொடுத்த ஈஸ்வரன். அது ஸ்தல வரலாறில் அது இருக்கிறது. அதனால் அவருக்கு கொற்றவாள் ஈஸ்வரர்னு பேர். கொற்றவன் மறவன், மறவர்களுக்கு ராஜாவுக்கு வாள் கொடுத்து அருள் புரிந்திருக்கிறார். அதனால் கொற்றவாள் இறையை. அப்புறம் வானவர் முதுவன் பால் அன வளவன் வணங்கு நல் திருநெலை மாதே. நெல்லையம்மன் அப்படிங்கிறது அங்கே இருக்க அம்பாளுடைய பேர். வானவர்களுக்கு வானவர் முதுவன் பால் அனவளவன் வணங்கு அனவளவன் வணங்கு நல் திருநெலை மாதை. அவர்களால் வணங்கப்படுகின்ற திருநெலை மாதை. அப்புறம் வான வரதனாம். வானங்கிறதுக்கு எல்லை இல்லாத, வானம் போல அப்படின்னு அர்த்தம். வரதன்னா வரத்தை கொடுப்பவர். யார்? குருவனுடைய பெருமையை சொல்கிறார். பெருங்கருணை உடையவர் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல இப்போ வார்த்தை பிரிக்கிறது. வான வரதனாம்னு பிரிக்கணும். வான தனி, வரதன் பேர் வைக்கிறோமே, வரதராஜன்னா. என்னது? வரம் தருபவர் வரதன். வரதன் யார்? குருவை சொல்கிறார். அதனால் வானத்தை போல கருணையுள்ள குரு பகவான். அந்த குரு முத்துராமேஸ்வர், அவருடைய குரு முத்துராமேஸ்வரர், முத்துராமலிங்கர் அப்படிங்கிறது. வள்ளலைனா இந்த கருணை வள்ளலை வணங்கி வாழ்த்திடுவார். இப்படி பஞ்சமூர்த்தி ஸ்துதி. அதனால் இது விநாயகர், சுப்பிரமணியர், ஈஸ்வரன், அம்பாள், குரு 5 பேரையும் சேர்த்து வணங்கியிருக்கு. அதுக்கப்புறம் இறை வணக்கம் முடித்து நூலினுடைய வரலாறு, நூலினுடைய விஷயத்தை சொல்கிறார். நூலின் வரலாறு. பிரம்மத்திற்கு உரியவாகும் பெயர்கள் 108னுக்கும் விரிவதாம் பணுவல் நூலின் விளங்கிய பொருள்கள் உள்ளத்து உரமதா தரிக்க வேண்டி உற்றிடும் கவிகளாக பரம சத்குருவாய் ஓங்கும் பகவனின் அருளால் செய்தேன். பிரம்மத்திற்கு உரியவாகும் பெயர்கள் 108னுக்கும். 108 நாமம். பிரம்மத்தினுடைய 108 நாமாவளி. நிர்குண பிரம்ம நாமாவளி 108 அஷ்டோத்தர நாமாவளி. அதை விரிவதாம் பணுவல் நூலின் விளங்கிய பொருள்கள் உள்ளத்து உரமதாய் தரிக்க வேண்டி. இந்த உபனிஷத்துக்களில், வேதங்களில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நூலினுடைய கருத்து, அந்த ஒவ்வொரு நாமத்துக்கும் எந்த காரணத்தினால் அந்த நாமம் இருக்குன்னு விளக்கம் இருக்கே, அது உபனிஷத்துக்களில் வேதங்களில் இருக்குது. அந்த கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு அதான் விரிவதாம் பணுவல் நூல்ங்கிறது வேதாந்த சாஸ்திரங்கள். வேதாந்த சாஸ்திரங்களில் பிரம்மத்துக்கு சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய நாமங்கள், அந்த நாமத்துக்குன்னு ஒரு காரணம், கருத்து இருக்குது. ஏன்னா பிரம்மத்துக்கு எந்த லட்சணமும் கிடையாது, நிர்குணம். ஆனால் அதற்கு ஒரு பெயர் சொல்லி இருக்குது, அதற்கு 108 பெயர் சொல்லி இருக்குனாக்க ஒவ்வொரு பெயருக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. அந்த காரணத்தை மனதில் கொண்டு, அதனால் விளங்கிய பொருள் பணுவல் நூலில் விளங்கிய பொருள்கள் உள்ளத்து உரமதாய் தரிக்க வேண்டி, அந்த வேதாந்த நூல்களில் பிரம்ம நாமங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய அந்த ஆழமான தத்துவ பொருள்களை நம்முடைய கேட்போர் மனதில்
உறுதியாக பதிக்க வேண்டி, அதனால் உரமதாகனா உறுதியாக, தரிக்க வேண்டி, அதை நிலை பெற்று நிறுத்த வேண்டி, உற்றிடும் கவிகள் ஆக, பாடல்களாக, தமிழ் செய்யுளாக, பரம சத்குருவாய் ஓங்கும் பகவனின் அருளால், பரம சத்குருவாக தோன்றியிருக்கின்ற இறைவனே குருவாக வந்திருக்கிறார், அவருடைய அனுக்கிரகத்தினால், அதனால் குருவினுடைய அனுக்கிரகத்தினால் செய்தேன். அவருடைய ஆக்ஞை அல்லது அவருடைய அனுக்கிரகம், அவருடைய உபதேசத்தினால் இவர் ஞானம் பெற்றிருக்கிறார், அந்த ஞானத்தை கொண்டு செய்திருக்கிறார். அல்ல குருவினுடைய அருளால் நான் இந்த நூலை செய்திருக்கிறேன். அப்போ நூலினுடைய விஷயம் என்னது? உபனிஷத்துக்கள், உபனிஷத்தில் சொல்லியிருக்கக்கூடிய பிரம்ம நாமங்கள், அதனுடைய அர்த்தங்கள், அதை தமிழ் செய்யுளாக நான் செய்திருக்கின்றேன். அடுத்த பாடல். சரி, அதை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நான் ஏன் அதை படிக்கணும்னா அதற்கு பலன், நூற்பலன். நூலை படிக்கிறதுனால பலன். ஏன்னா இதெல்லாம் படித்து கேட்டாலே நூலை படிக்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பாயிரம். அந்த நூலில் தொடர்ந்து படிக்கிறதா வேணால், படித்து முடித்ததுக்கப்புறம் பிரயோஜனம் இல்லைன்னு சினிமா பார்க்குற மாதிரி பார்த்து முடித்ததுக்கப்புறம் ஒன்றும் குப்பைன்னாக்க அது பிரயோஜனம் இல்லையே. அதனால் முன்னாடியே ரிவ்யூலாம் பார்த்துட்டு போகலாமா வேண்டாமான்னு, அது நமக்கு பொருத்தமாக வருமா, பிரயோஜனமாக இருக்குமா வேணாமான்னு பார்த்துக்கிற மாதிரி இது முன்னாடியே ப்ரிவ்யூ. நூலோட விஷயம் என்ன, பிரயோஜனம் என்ன, அப்போ அந்த அதிகாரி இது நமக்கு தேவையா இல்லையா, அதனால் இது படிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்காக அந்த பாயிரம்ங்கிறத வைத்திருக்கிறார்கள். நூற்பயன். பண்ணு பாயிர கவிகள் 2-3 பகர் நூலின் கவி 100 9 அன்ன கவி முற்றும் நிறைந்து எங்கும் நின்ற அஸ்திபாதி பிரியஸ்வரூபமான மன்னன் முத்துராமலிங்க தேசிகேசன் மருவம் எனது இதயமது உற்றுரைத்ததாகும் சொன்ன இந்நூல் தனில் கவி ஒன்று அர்த்தமேனும் துகளறவே அறிந்தவர்கள் பிரம்மமாவர். நூலினுடைய அமைப்பு முதல்ல சொல்லுகின்றார். பண்ணு பாயிர கவிகள் 2-3 2 3 6 பாட்டு பாயிர பாட்டு. இப்போ நம்ம பார்த்தது தான் இந்த 6 பாடல். முதல் 6 பாடல் பாயிரமாக செய்திருக்கிறேன். பகர் நூலின் கவி 100 9 நூலினுடைய கவி 100 கூட்டல் 9 109. அன்ன கவி முற்றும் நிறைந்து எங்கும் நின்ற அஸ்திபாதி பிரிய சொரூபமான மன்னன் முத்திராமலிங்க தேசிகேசன் மருவும் எனது இதயமது உற்று உரைத்ததாகும். அந்த குருவே என்னுடைய இருதயத்தில் இருந்து இதை சொல்லி இருக்கின்றார். அதனால் இது ஏதோ நானாக பண்ணலை, என்னுடைய சொந்த சரக்கு கிடையாது, குரு கொடுத்தது, குரு சொன்னது, வாய் தான் என்னதுன்னா. அதனால் வாக்கு அவருடையது, வாய் மட்டும் என்னுடையது. அவர் என்னுடைய ஹிருதயத்தில் இருந்து அதை செய்திருக்கிறார். அந்த குரு எப்படிப்பட்டவர்னா, முற்றும் அந்த கவி, அன்னகவினா அந்த கவிகள், அன்னகவி எனது இதயமுற்று உரைத்ததாகும். அந்த கவிகள், நான் செய்திருக்கக்கூடிய இந்த 115 கவிகளும் குரு என்னுடைய இதயத்திலிருந்து அவர் எடுத்து கொடுக்க நான் செய்ததாகும், அவர் சொன்னதாகும். முற்றும் எங்கும் நின்ற அஸ்திபாதி பிரிய ஸ்வரூபம் ஆன. அஸ்திபாதி பிரியங்கிறது சச்சிதானந்தம் தான். அஸ்திங்கிறது சத்து, பாதிங்கிறது சித்து, பிரியங்கிறது ஆனந்தம், சச்சிதானந்த ஸ்வரூபமான. முற்றும் நிறைந்தனாக்க சர்வ வியாபகமாக பூர்ணமாக வியாபித்து இருக்கின்ற, எங்கும் நின்ற, எங்கும் நின்றங்கிறது வியாபகம். முற்றும் நிறைந்து எங்கும் இருக்கின்ற, பூர்ணமாக எங்கும் வியாபித்து இருக்கின்ற சச்சிதானந்த பிரம்மமான குரு முத்துராமலிங்க தேசிகர். அவர் என்னுடைய ஹிருதயத்திலிருந்து எடுத்து உரைத்ததாகும், சொன்னது ஆகும். இதோட பிரயோஜனம் என்ன? சொன்ன இந்நூல் தனில் சொல்லப்பட்ட, அவ்வாறு எடுத்து சொல்லப்பட்டு இருக்கின்ற இந்த நூலில் கவி ஒன்று அர்த்தமேனும், ஒரே ஒரு பாட்டினுடைய அர்த்தத்தையாவது. 115 பாட்டு இருக்குது, அதில் 109 பாட்டு நூலாக இருக்குது. அது 109 பாட்டில் ஒரு பாட்டோட அர்த்தத்தையாவது
துகள் அறவே, குற்றம் இல்லாமல், குறை இல்லாமல், சந்தேகம் இல்லாமல், சந்தேக விபரீதம் இல்லாமல், ஐயம் திரிபு அற, ஒரு பாட்டில் ஒரு பாடலுடைய பொருளையாவது எவ்வித ஐயமும் இல்லாமல் அறிந்தவர்கள், யார் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறார்களோ அவர்கள் பிரம்மம் ஆவர். அதான் பிரம்மமாக ஆவர்னா ஜீவன் முக்தர்களாக ஆவர். அதனால் 108 புரியலைன்னா ஒன்று புரிந்தாலே, ஒன்று தெளிவாக புரிஞ்சு கொண்டாலே, ஏன்னா எல்லாமே ஒரே பிரம்மத்தை சொல்கிறது தான், ஒன்று தெளிவானாலே மற்றதெல்லாம் தெளிவாக இருக்கும். ஒரு அர்த்தமேனும் துகளறவே அறிந்தவர்கள் பிரம்மம் ஆவர். அதனால் 1வது புரியுதான்னு பார்க்கலாம், படித்து பார்த்தா தான் தெரியும். 1வது நமக்கு புரியுதான்னு பார்க்கலாம். இப்படி நூலினுடைய பாயிரம் முகவுரையானது நிறைவு பெறுகின்றது. இறை வணக்கம், குரு வணக்கம். நூலினுடைய விஷயம், நூலினுடைய எந்த நூலுடைய ஆதாரம் வேதம், வேதாந்தம் என்பது தான். அதனால் வேதாந்தத்துக்கு என்ன பிரயோஜனமோ அதே பிரயோஜனம்தான் ஜீவன் முக்தி என்பது. பாயிரம் முற்றிற்று. முதல் பாடலை படித்து ஆரம்பித்து வைப்போம். அப்புறம் அடுத்த வகுப்பு, நாளை வகுப்பில் அர்த்தம் பார்க்கலாம். முதல்ல 72 பாடல்கள் நிதித்தியாசன யுக்தின்னு சொன்னார். இல்லை, நிதித்தியாசன யுக்தி முதல் பாடல். சொல்லலொரு ஐங்கோசம் நாமல்ல அதனினால், தோற்றல் இரல் நரை திரையுடன், தூய்திலா வாலிபம் அது ஆதியும் தாகபசி, துணு பெலன் பெலமது இல்லோன், எல்லையறவே சொன அன்னவை இலோன் ஆதியும், இகழ் காமம் மதமும் உலோபம், இழி பயங்குரோதங்கள் ஆதியும் சுகதுக்கம், இயலும் அபிமானமானம், அல்லலுடனே காணலாதியும் அறியாமை, அறிவொடு சுளுத்தி விடயம், அவைகள் தமிழ் வரு சுகமும் ஆக ஐங்கோசத்தின், அமர் விகாரம் எமக்கொன்று, இல்லை அபிதம் பஞ்சகோசங்கள் உருவோட நிறுத்திக்கணும். இல்லை அவிதம் பஞ்சகோஷங்கள் விகாரங்கள் அவை இன்மையினையும், இலக அறிகின்ற அறிவே உருவம் ஆனதனால், யாம் நிருவிகாரி யாமே. நிர்விகாரம், அதான் முதல் லட்சணம். நிர்விகாரம், ஆத்மா நிர்விகாரம். நிருவிகாரின நிர்விகாரம் இல்லாதது. நான் நிர்விகாரி அப்படின்னு தன்னை சொல்கிறேன். ஆத்மா நிர்விகாரமானது, நான் ஆத்மா. ஆகவே நான் நிர்விகாரி. அதனால் யாம் நிர்விகாரி ஆமே, நான் நிர்விகாரியாக, விகாரம் இல்லாதவனாக நான் இருக்கின்றேன். அப்போ விகாரம் உடையது எது, எனக்கு ஏன் விகாரம் இல்லை அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய விளக்கமாக இருக்குது. அது என்னங்கிறத விளக்கம் நாளை வகுப்பில் பார்க்கலாம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.